Hi friends, welcome to my channel. இன்னைக்கு liver pepper fry fresh மசாலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், இஞ்சி பூண்டு. இதை நம்ம மிக்சிலையும் அரைக்கலாம், இருந்தாலும் இடித்து வைக்கும்போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் மிளகு, தண்ணி சேர்க்காம நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட் ஆனால் போதும். அஞ்சு to 6 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை. நம்ம இடித்து வச்சுருக்க ஃப்ரெஷ் மசாலா ஐட்டம்ஸ், இதோட க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, ஒரு 20லேருந்து 25 பீசஸ் வரையும் சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஆனியன் சாஃப்ட் ஆகணும், நல்லா குக் ஆகணும் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓரளவுக்கு ஒரு லைட் பிங்க் கலர் வந்த உடனேயே மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள். ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள்னா 1 ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தோன்னா அதுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள். மசாலா ஐட்டம்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனியன் நல்லா மிக்ஸ் ஆனோடனே ஒரு சின்ன தக்காளி, அப்படி பெரிய தக்காளியாக எடுத்திங்கன்னா ஒரு ஹாஃப் தக்காளி சேர்த்துக்கிட்டா போதும். நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். லிட் போட்டு மூடி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல. 3 to 4 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க லிவரை சேர்த்துக்க போகிறேன். மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து மசாலா ஐட்டம்ஸ் லிவரில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும், அந்தளவுக்கு கிளறி விடணும். ஒரு 5 மினிட்ஸ் ஓப்பனில் குக் பண்ண போகிறேன். அதுலேயே 30% குக் ஆயிரும். ஸோ இந்த அளவுக்கு 30% ஓரளவுக்கு குக் ஆயிருச்சு. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு குக் ஆனோடனே லிட் போட்டு மூடி வச்சுருக்கேன். ஒரு 4 to 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு குக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா குக் ஆகிருக்கும்.